ஆனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இதுதான். அதை மையமாய் வைத்து நாம் படிக்கப் போகிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. ஆம் ஆம் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய கரம் விரோதமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்குதா? நோக்கமாய் இருக்கிறது. போன வாரத்தில் நான் உங்களோட பேசின பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருப்பதனுடைய காரணம் ஏன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு நீதியாய் அவர் இருக்கார். எப்படி அவர் நீதியாய் விளங்க பண்ணினார் என்று நான் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21, 22 ஆகிய நான் வசனங்களிலே நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே என்னப்பட்டாரா? உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய நீதி விளங்க பண்ணணும்னா இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டது போல நீங்களும் நானும் உயிர்ப்பிக்கப்படணும். அதே போல் 19வது வசனத்தில் சொல்லுகிறேன், காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாரா? பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வண்ணமாக 22வது வசனத்தில் தேவன் அவரை இப்பொழுது வலது பார்சத்திலே அவர் உட்கார செய்திருக்கிறார் என்று போன வாரத்தில் நான் உங்களோடு நான் பேசினேன். இந்த முள்ளமன்றி பார்த்துருக்கீங்களா? இந்த முள்ளமன்றி அது அவருடைய தோள்கள் பார்த்திங்கன்னா அது முள்ளுமுள்ளா அது இருக்கும். இந்த முள்ளம்பன்றி சிங்கத்தை போலையோ அல்லது புலியை போலையோ இது வேட்டையாடுகிற ஒரு மிருகம் இல்லை. அது ஒரு சாதுவான மிருகம், ஒரு சாதுவான அது மிருகம், ஒரு நல்ல அப்படியே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும் சாதுவான மிருகம் அது எப்படியா மாறுமா? மூர்க்கமாக மாறுமா. எது? இந்த முள்ளமன்றி. அது எப்பன்னா, தனக்கு எதிராக ஒரு காரியமோ அல்லது தனக்கு ஆபத்து, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், தனக்கு ஆபத்து ஒன்று வரும் பொழுது அந்த முள்ளம்பன்றி, சாதுவான முள்ளம்பன்றி அது பயங்கரமாக மாறுமா. அப்போ என்ன பண்ணுமா, தனக்கு மேலே இருக்கிற அந்த முட்களை இப்படி இருக்கிற முள் ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம், இந்த மாதிரி மேலே ஸ்ட்ரைட் ஆகிக்கிறோம். அது எப்பேற்பட்ட மிருகம் தன்னை அட்டாக் பண்ண வந்தாலும் சரி, இந்த முள்ளமன்றி என்ன பண்ணும், எந்த மிருகம் தனக்கு எதிராக வருதோ, எந்த மிருகத்தினால தனக்கு ஒரு ஆபத்து இருக்கோ, தன் உடம்பில் இருக்கிற முள்ளை எடுத்து அந்த மிருகத்திற்குள்ளே என்ன பண்ணிடுமா, குத்திரும். குத்தின உடனே எதிர்த்து வந்த மிருகம் ஒன்று வலி, ரெண்டாவது அந்த குத்தின அந்த முள் இருக்குல்ல, முள்ளிலேருந்து ஒரு திரவம் வருமா. அது பட்ட உடனே அது எதிர்த்து வர்ற அந்த மிருகத்தினுடைய சரீரம் ரொம்ப கஷ்டப்படுமா. அப்போ தான் அந்த எதிர்த்து வர மிருகம் நினைக்கும், ஐயோ நம்ம வேட்டையாட வந்த இந்த முள்ளமன்றி என்னது, இது நமக்கு சரிப்பட்டு விடாதுன்னு சொல்லிட்டு அது ஓடிடும். இதே போல் நம்மளும் தான் இருக்கிறோம், தெரியுமில்ல. நம்ம ரொம்ப சாதுவானவங்க, ரொம்ப மெதுவானவங்க, ரொம்ப சமாதானமானவங்க. நம்முடைய நடை பார்த்திங்களா, நீதிமானுடைய நடை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வைங்களேன், உண்மையிலே அதுதான் நமக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யாராவது நமக்கு எதிராக பேசி நமக்கு ஏதாவது தீமை செஞ்சிட்டாங்கன்னா நாம் எப்படியா மாறிடுவோம்? இந்த முள் நேராக நிற்கிற அந்த முள்ளமன்றி மாதிரி நம்ம மாறிடுவோம். இதை தான்
நீங்கள்லாம் சாதுவானவர்கள், ஆனால் இப்பொழுது ரோம ராஜா வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து உங்களுக்கு எதிராக வந்துட்டுருக்காரு. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், நல்ல சூழ்நிலையோ கெட்ட சூழ்நிலையோ எந்த நிலைமையில் இருந்தாலும் படிக்கலாமா? அதே 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? 2:21 எல்லோரும் சேர்ந்து, முக்கியமான ஒரு வசனம், சேர்ந்து படிங்க பார்க்கலாம். ரெடி? 1 2 3. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். மறந்துடாதீங்க, நீங்க மாதிரியாய் இருக்கிறதற்கு அவரை மாத்திரம்தான் நீங்க மாதிரியாய் வைக்கணும். இன்னொரு முறை சொல்லுகிறேன், நீங்க மாதிரியாய் இருப்பதற்கு யாரு? அவர் நமக்கு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு அது எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஏன்னா என்ன இது ரொம்ப தொட்டுச்சு. நம்ம எல்லாருமே 3 இடத்துல நம்ம வந்து நமக்கு மேலே சில சூழ்நிலைகள் இருக்குது. 3 இடம். அந்த 3 இடத்துல வந்து யாராக இருந்தாலுமே சரி, நம்ம பணிஞ்சு தான் போகணும். நம்ம தலையில் என்ன பண்ணக்கூடாது, தூக்க முடியாது. 3 இடம். அந்த எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? கீழ்ப்படிதல். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 3 இடத்துல சொல்லுகிறார், நீ கீழ்ப்படியணும்னு சொல்லுகிறார். படிங்க பார்க்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றையும் கர்த்தர் நிமித்தம் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியுங்கள்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படி. முதல்ல நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது எங்கே தெரியுமா? உங்களுக்கு மேலே எந்த அரசாங்கத்தின் ஆட்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? இன்னொரு முறை சொல்லுங்கள், என்ன பண்ணணுமா? கீழ்ப்படைஞ்சு தான் ஆகணும். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அதற்கு கீழ்ப்படிவதற்கு, அதுவும் கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 2வது ஒரு இடத்துல நம்ம கீழ்ப்படியணுமா? அதே 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 2வது இடத்துல கீழ்ப்படியணுமா? எங்க? எஜமான்களுக்கு. அப்படின்னா எந்த இடத்துல? வேலை செய்கிற இடத்துல. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அநீதியாக இருக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, அவங்க பார்வையில் உங்களுக்கு அநீதி கிடைக்கலாம், ஆனால் நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் போட்டிருக்குது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கா? நோக்கமாக இருக்குது. 2வது, அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் யார் உங்களுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்க வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். 3வது ஒரு இடத்துல இருக்குது. எங்கே? அதே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். 3வது எங்கே திரும்ப கீழ்ப்படியணும்? குடும்பத்தில் கீழ்ப்படியணும். மனைவி புருஷனுக்கும், புருஷன் மனைவிக்கும், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? 3வது குடும்பத்தில் வந்து பேர் தான் புருஷன் தலைவர், ஆனால் கை கால் இருந்தால் தான் வேலை நடக்கும். அவர் 1000 நினைக்கலாம், ஆனால் குடும்பத்தார் கீழ்ப்படியணும். புருஷனும் சரி, பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர் செவி சாய்க்கணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி காலையில் உங்கள் மத்தியில் நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 3 பலன்கள் இந்த வசனத்து நிறைய இருக்குது, ஆனால் 3 பலன்கள்
கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நீதிமானுக்கு வருகிற 3 பலன்கள் என்கிற காரியத்தை மாத்திரம்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதே 3ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். அதே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் நாம் படிக்க போகிறோம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. முதலாவது எழுதிக்கங்க, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுதிக்கங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எழுதிங்க பார்க்கலாம். யூ ஆர் கால்ட் டு இன்ஹெரிட் அ பிளெஸிங். இன்னைக்கு காலையில் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் ஏன் நோக்கமாக இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் சுதந்திரித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கார். நம்புறவங்க சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. பைபிள் அநேக வார்த்தைகள் நம்ம இருக்கு. ஆனால் எனக்கு இந்த படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். எல்லாருக்கும் பிடித்த வார்த்தை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஆசீர்வாதம். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருக்குல்ல? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்புறீங்க? எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் விரும்புறீங்க? நாம கர்த்தர் ஆசீர்வதிக்காது வேற. நாம் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்தீர், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் நமக்கு தருகிறேன்னு சொல்லுகிறது இது வேற. ஆனால் கர்த்தரே ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் நான் இப்போ சொல்கிற இந்த 5 மாத்திரம் எங்கேயாவது நீங்கள் எழுதிக்கிங்க. இந்த சொல்லுகிறது 5 காரியத்தை மாத்திரம் நீங்கள் எழுதிக்கிட்டு இந்த வார்த்தைகளை அடுத்த சில நாட்கள் நீங்கள் இதை சொல்லி ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 5 காரியம் இருக்குது. இந்த 5 காரியத்தை மாத்திரம் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் எழுதிக்கிங்க. இந்த காரியங்களை நீங்கள் சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போ படிக்க போகிற 5 வசனத்தையுமே நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து தான் படிக்க போகிறோம். சரியா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோம். படிக்கலாமா? தேவனுடைய பெட்டி ஓபேத். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓகே, நான் ஒரு ஆளு கூட விட்டுறாதீங்க. சில காரியம் சொல்கிறேன்னா அதற்கு சில முகாந்திரம் உண்டு. சேர்ந்து படிங்க பார்க்கலாம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாரை ஆசீர்வதித்தார்? ஓபேத் ஏதோம் அவனையும் அவன் வீட்டையும். அடுத்த வார்த்தை அவனுக்கு உண்டான சிலவற்றை இருக்கா? என்ன எழுதிருக்கு? எல்லாவற்றையும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். ஏன் இப்படி எழுதியிருக்குன்னா அந்நாட்களிலே ஒரு அங்க இக்கபோத் கர்த்தருடைய மகிமை போனது என்று அநேகர் சொன்னார்கள். ஆனால் எல்லாமே கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்த ஓபேத் ஏதோம் வீட்டை மாத்திரம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்த காரணம் அங்க கர்த்தருடைய பெட்டி இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் சொல்லுகிறேன். எல்லா அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், எல்லா தாய்மார்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் தேவ பிரசன்னம் இல்லைன்னா உன் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. நான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் பங்களாதேஷ் போயிருந்தேன். அது ஒரு இஸ்லாமிய நாடு. நான் போயிருந்த ஒரு நபருடைய வீடு, அவங்க கிறிஸ்தவர்கள் வீடு தான். மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வர லேட் ஆகுது. லேட் ஆனாலும் நான் இருந்த என் ஃப்ரெண்டு ஃபிலிப் மண்டோல், அவங்க வீட்டில் வயதான ஒரு அம்மா இருக்காங்க. அவருக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மா வேலைக்கு போட்டு வராங்க.
ஆனால் அன்றைக்கி ராத்திரி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இருக்கிற 5 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி வேதத்தில் ஒரு அதிகாரத்தை படித்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் ஜோம் பண்ணி அங்கே முடிக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக. நானே ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 11:30 மணி ஆகிடுச்சு வர்றதுக்கு. ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகும் அவங்க மக அவசரப்பட்டு, டாடி ஜல்தி 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 கரோ வரலாம், நாளைக்கு காலையில் நான் இதுக்கு போகணும், இருந்தாலும் டாடி நம்ம ஜெபம் பண்ணிடலாம் டாடின்னு கிட்டார் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டு பாடி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எந்த நிலைமையிலும் சரி ஆராதிக்கிற தேவ பிரசனத்தை கொண்டு வர ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். அப்போ ஓபேத் ஏதோம் வீட்டில் என்ன இருந்துச்சா? குடும்பம், தேவனுடைய பெட்டி இருந்தது. கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? கதமோசன் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9வது வசனம். 35ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம். யாக்கோபு பாதான் சேர்ந்து படிக்கலாமா? 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் சேர்ந்து படிங்க. யாக்கோபு எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஓகேவா? இந்த 5 வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஓகேவா? யாக்கோபு பதான் ஆராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். 2வது கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? யாரை ஆசீர்வதித்தார்? யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வதித்தார் தெரியுமா? எத்தனையோ முறை அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னோட, யாரோட, நம்ம அனைவரோடையும் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருன்னு சொல்கிறோம். கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கையை ஊற்றிராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அடுத்து அதை விட ஒரு பகுதி மேலே போய் சொல்லுகிறேன். யாக்கோபுக்கு தெரியும் கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு காரியம் என்னன்னா, அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். ஆராமிலே வந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு என்னது? தரிசனமாகி. அப்படின்னு இல்லை, மறுபடியும் தரிசனமாகி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் தரிசனமாகி. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் தரிசனமாகி. உங்களை கர்த்தர் தொடணும். உங்களை கர்த்தருடைய பிரத்யேக தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து. சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார், தரிசனமானார். 3வது 25ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதை மட்டும் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். சங்கீதம் சொல்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3 படிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆமே. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? ஒரு ஆள் மரித்த பின்பதாக இழப்பு தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன தெரியுமா எழுதியிருக்கு? ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் சில பேர் உங்கள் வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், நீங்கள் விரும்பினவர்கள், நேசித்தவர்கள் உங்களை விட்டு போகலாம். ஆனால் போனதுனால அது இழப்பு நினச்சிடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின்பு தான் ஈசாக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய மரணங்கள், என் பார்வையில் சொல்கிறேன், சிலருடைய மரணங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கான்னு நம்புகிறேன். ஆகவே நீ பயந்துடாத, நீ கவலைப்படாத, அவங்க போயிட்டாங்கன்னு யோசிக்காத. இல்லை, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். எப்போ ஆசீர்வதித்தார்? யார் இறந்த பின்பு? ஆபிரகாமை இறந்த பின்பு தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் இழப்புல கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி 2 முறை ஆமென் சொல்லுவோமாக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆக 3வது நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யாரை ஆசீர்வதித்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஈசாக்கை அவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் என்ன பண்ணாரு? எப்ப ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவர்கள் கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடித்த பின்பு, அப்படியே சும்மா போகல, கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடித்த பின்பதாக ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். மிக முக்கியமானது, பெற்றோர்
பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டாங்களா, பாஸ் ஆகிட்டாங்களா, அல்லேலூயா ஓடிராத. இல்லை, இந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்ம பிள்ளையை கர்த்தர் உதவி செய்தார்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையை வாயிலிருந்து நன்றி 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 நன்றின்னு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து நன்றி செலுத்த நீ உண்மை உள்ளவளாக இரு. கர்த்தர் தகப்பனாகியா நோவாவையும் சரி அவன் பிள்ளைகளையும் சரி வேதம் சொல்லுகிறது, அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலிபீடத்தை செலுத்தின பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ நான்காவது யாரை ஆசீர்வதித்தார் ஆண்டவர்? நோவாவை. எத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரை ஆசீர்வதித்தார்? நோவாவை ஆசீர்வதித்தார். கடைசியாக 42ஆம் அதிகாரம், யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனம். 42:12. கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். யாருக்கு ஆசீர்வதித்தார்? யோபுவுக்கு ஆசீர்வதித்தார். எப்போ ஆசீர்வதித்தார்? தனக்கு விரோதமாய் தனக்கு எதிர்த்து வந்து நின்ற 3 பேர் தனக்கு எதிராக நிற்கிற நேரத்தில் தனக்கு எதிராக ஆயிரங்கள் பேசினாலும் பைபிளில் போட்டிருக்கு, இந்த யோபு அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் யோபுவின் ஜெபத்தை கேட்டார். பின்பதாக யோபுவின் சிறையிருப்பையும் மாற்றினார். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஏன் இருக்குன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பதற்காக. நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்துடாத. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வதிப்பேன் என்று சொன்னதில்லை. ஆபிரகாமுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பேரை நான் வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்லாம் சொல்லுகிறார். அதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சொல்லுகிறார். 24 அதிகாரம் படிங்க பார்க்கலாம். அதிகாரம் 24:1 நினைக்கிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். வயது சென்றவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? சொன்னதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கும்போது முதலாவது அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள். அடுத்த வசனம் படிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காணவே போதும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு நல்ல நாட்கள் வேணும்னு விரும்புறீங்க? உங்களுக்கு ஒரு நல்ல நாட்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். எனக்கு கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல நாட்கள் வேணும். 2 நாட்கள் இருக்கு உங்களுக்கு முன்பதாக. 2 நாட்கள் இருக்கு. ஒன்று நல்ல நாட்கள் இருக்கு, இன்னொன்று பொல்லாப்பான நாட்கள் இருக்கு, கடினமான பாதையின் நாட்கள் இருக்கு. நம்ம யாருக்குமே கடினமான பாதை நாட்களும் அல்லது மிகவும் சவால் நிறைந்த காரியங்கள் இருந்தாலும் ஒரு கஷ்டமான பாதையில் போகணும்னு விரும்புவதில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். எத்தனை பேர் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர், உன் சந்ததிக்கு உனக்கு நல்ல நாட்கள் கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல நாட்களை கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீ சுகமாயிருக்கணும். உன் எதிர்காலத்தின் நாட்கள் அது சுகந்த வாழ்க்கையா இருக்கணும். அந்த நாட்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அந்த நாட்களில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஆனா எதிர்காலம் நல்ல நாட்களாய் மாறணும்னா அது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல தான் எதிர்பார்க்கிறார். நல்ல நாட்கள் வேணும்னா அது சில காரியத்தை செய்யணும். பைபிளில் போட்டிருக்கு, மனுஷன்
எதை விதைக்கிறான் விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான்னு எழுதியிருக்கு. அதையே. அப்ப ரெண்டுமே உனக்கு உண்டு. உனக்கு அழிவு அல்லது நித்திய ஜீவன் ரெண்டுமே இருக்கு. அது நீ என்ன விதைக்கிறாயோ. அதே போல உனக்கு நல்ல நாட்கள் உனக்கு வேணும்னா அங்கே எழுதியிருக்காரு. அந்த வருஷத்தை படிங்க பார்க்கலாம். ஒரு ஐந்து காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நம்ம நடக்கக்கூடாத வழிகள், இப்படிலாம் நடந்தால் நமக்கு பொல்லாப்பான நாட்கள். ஆனால் நீ ஜீவனை கொடுக்க நல்லா இருக்கணும்னா எப்படி வாழணும் படி சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். முதலாவது பொல்லாப்புக்கு தன் நாவில் என்ன வரக்கூடாது? பொல்லாப்பு வரக்கூடாது. ரெண்டாவது கபடு தன் உதடுகளையும் விலக்கி காக்க. ஒரு ஆளை பற்றி தவறா பேசுறதுக்கு துணிவாங்க. அவனா அவளா இவனா இவளா. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை பற்றி தவறாக பேசுறதுக்கோ அப்படிலாம் பேசுனீங்கன்னா உனக்கு நல்ல நாட்கள் கிடையாது. நான் சொல்லலை, பைபிள் தான் இருக்கு. ஆனால் உனக்கு பேசுவதற்கு எல்லா உரிமை இருந்தாலும் அப்படி செய்யாத. உனக்கு நல்ல நாட்களை கத்த தரணும்னா உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். ஒரு ஆளை பற்றி தவறாக பேசுகிறது வேண்டாம். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் குறிப்பாக அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டேன். தாவீதுக்கு சவுல் தாவீதை கொல்றதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கிறான். ஒரு நேரம் வந்தது. இப்போ சவுலும் தாவீதும் ஒரே குகையில் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ தாவீது போய் யார் அவனை கொல்ல நினைத்தானோ, யார் சவுல் கொல்ல நினைத்த இடத்துல கொலை பண்ணுறதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொலை பண்ண அடுத்தது யார் தான் ராஜா? தாவீது தான் ராஜா. ஏன்னா இவன் தான் கொல்ல வரந்துட்டுருக்கிறான். ஆனால் தாவீது அவனை கொல்லாமல் அவன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு பகுதி மட்டும் என்னது கட் பண்ணிட்டு சொல்கிறான், இல்லை இவன் அபிஷேகம் பெற்றவன், எனக்கு நான் சில காரியத்தை நான் உடனடியாக செய்ய விரும்பலை, நான் காத்திருக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் காத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. அவசரப்பற்றாத. ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு குத்தினா முடிஞ்சிச்சு. அன்னைக்கே அவனுக்கு ராஜா. ஆனால் குத்தாமல் அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் கட் பண்ணி அவன் அபிஷேகப்பற்றவன், என் கையில் நான் தவற நான் பண்ண மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனமாயிரு. கபடு உன் உதடுகளிலே வரக்கூடாது. அடுத்த பொல்லாப்பை விட்டு நீங்கி அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னுடைய பொல்லாப்பான வாழ்க்கை ஒன்று உண்டு. அந்த தவறான வாழ்க்கையில விட்டு நீ விலகி. நேரம் இல்லை, நான் சீக்கிரமா போகிறேன். அப்புறம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய். கடைசியா எப்ப நன்மை செஞ்சீங்க? நன்மை 4 நன்மை இருக்கு. நன்மை நிறைய நன்மைகள் இருக்குது. உனக்கு நீயே நன்மை உண்டு பண்ணிக்கலாம் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கே நன்மை உண்டு பண்ணிக்கலாம் தெரியுமா? என்ன எப்படி தெரியுமா? நல்ல வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை, உன்னுடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலின்னு இருக்கு. நீ எதை பேசுறியோ அது உனக்கு அப்படியே நடக்கும். ஆகவே தான் இப்பொழுது உன் நாவில் கர்த்தர் ஜீவனையும் மரணத்திற்கு வேண்டிய அதிகாரத்தை எதில் கொடுத்துருக்காரு? உன் நாக்கில். உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கிறதுக்கு, நன்மை உண்டாகிறதுக்கு கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். ரெண்டாவது, உன் குடும்பம் நன்மையாக இருப்பதற்கு, உனக்கு உள்ளதை நீ பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு நீ ஆயத்தம் உள்ளவனாக இரு. மூன்றாவது, நன்மைன்னு சொல்லும் பொழுது உலகத்தில் இது வரைக்கும் நீ பார்த்து இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்குற நன்மை, ஆனால் பார்க்காத நன்மைகள், பார்க்காத நன்மை, தெரியாத இடத்துலேருந்து, தெரியாத நபர் இடத்துலேருந்து, தெரியாத சூழ்நிலையிலேருந்து உனக்கு வேணும்னா நீ தெரியாத நபர்களுக்கும் தெரியாத இடத்திற்கும் தெரியாத சூழ்நிலையில் நீ சில காரியத்தை விதைக்கணும். ஆகவே தான் போட்டிருக்கு, ஏழைகளுக்கும்
எளியவர்களுக்கும் தரித்திரர்களுக்கும். அவங்க பேர் உனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன பண்ண அவங்களுக்கு கொடு. அடுத்தது படிங்க பார்க்கலாம். அடுத்தது சமாதானத்தை தேடி. சமாதானத்தை தேடி. எல்லா திருமணமான கணவன் மனைவி பிள்ளைகள் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்தை. உன் குடும்பத்துக்கு தேவை சமாதானம். குடும்பத்தில் இருக்க வேண்டியது என்னது? சமாதானத்திற்கு வேண்டிய காரியத்தை நீ செய்து கொள். புருஷ மனைவிக்குள்ள ஆயிரங்கள் இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள ஆயிரங்கள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள ஆயிரங்கள் இருக்கலாம். சமாதானத்தோடு நீ போ. நீ சமாதானத்தோடு நீ இரு. சமாதானத்தை தேடி. அடுத்த வார்த்தை அதை பின்தொடர கடவன். பாஸ்டர், நம்ம இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம என் வாழ்க்கை நிறைய காரியங்கள் தவறுதலாக நான் பேசியிருக்கேன், தவறுதலாக நான் செய்திருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உன்மேல் உன் பட்சத்தில் இருப்பதற்கு. எனக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப பிடிச்சமான்னு நினைக்கிறேன். நான் தியானிச்சவ எனக்கு ரொம்ப தொட்ட வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 40. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டில் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். என்ன பண்ணான்? சேர்க்கப்பட்டான். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது. தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். யாக்கோபுடைய லைஃப்ல ஏமாத்துறவன், அவன் வாழ்க்கையில் எல்லாமே பொல்லாப்பு, கபடு, மாத்தி இப்படிலாம் இருந்த மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்ததுக்கு காரணம் ஏன் தெரியுமா? ஒரு நாள் கர்த்தர் அவனை தொட்டு, நீ இனி நீ யாரு கிடையாதுன்னா, நீ யாக்கோபு கிடையாது, நீ யாரு? கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல்னு சொன்னார். கர்த்தர் நம்ம எல்லாரையுமே தொடரலையா? ஆனால் அதுக்கப்புறம் இருக்கு தெரியுமா நம்ம வாழ்கிற வாழ்க்கை. 32 அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் எடுக்க வேண்டாம், 32 அதிகாரத்தில் இருக்கும். என்னென்னா, யாக்கோபு என்ன பண்ணுறாரு? டச் பண்ண பிறகு 33 அதிகாரத்தில் அவனுக்கு செய்தி வருது. என்ன செய்தி வருது? யார் வர்றா அவனை பார்க்க? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், இதே ஏசா தான் யாரை கொலை பண்ணணும்னு சொல்றான்? சொல்லுங்க. யாக்கோபை கொலை பண்ணணும்னு சொல்றாப்புல. எவன் கொலை பண்ணணும்? இவன் வாழக்கூடாது, இவன் நிம்மதியா இருக்கக்கூடாது, என் காரியத்தை எடுத்தவன்னு சொன்ன அந்த ஏசா நிற்கிறான், வர்றப்ப 32 அதிகாரத்தில் யாருன்னா ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் 33 அதிகாரத்தில் ஆண்டவர்லாம் பேசலை. இப்போ ஒரு காரியத்தை யாக்கோபு பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? அங்கே எழுதியிருக்கும் 7 முறை. அந்த வசனத்தை பார்த்து படிங்களேன். 33 அதிகாரத்தில் இருக்கும். 7 முறை அவன் தரையிலே விழுந்து ஒரு வாசம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் தரை மட்டும் குனிந்து. எந்த வசனம் அது? 3ஆம் வசனம். 3ஆம் வசனம் 33:3 7 முறை என்ன பண்ணுகிறான்? தரை மட்டும் குனிந்து வணங்கி. திரும்ப சொல்லுகிறேன், விசுவாசிகளாகிய நீங்களும் நானுமே சரி, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கணும்னா கர்த்தருனை சந்திக்கிறார், நல்லது தான். அதை விட முக்கியமானது உன் குணாதிசயம் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். யார் குணாதிசயம் மாறணும்? உங்கள் குணாதிசயம் மாறணும். 7 முறை தரையில் குனிந்து, 7 முறை தலையில் குனிந்து. அதை பார்த்து ஏசா அடிக்க வந்தவன், கொலை பண்ணுன்னு வந்தவன். ஆனால் பைபிளில் போட்டிருக்கு, அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம். எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதிராக எந்த ஆள் வந்தானோ கர்த்தர் அவனுக்கு உன் பட்சத்தில் நிற்க வைத்து அவரே உனக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நம்புறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுதி வச்சுக்கோங்க, உன் எதிர்காலம் ஒரு நல்ல சுவித்து இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக.